டேய் மாறி, டேய் என்னடா பண்ற? டேய் என்னடா பண்ற? அந்த டியூப் லைட் எடுத்துக்குறா. இந்தாடா ஏறி வந்து குடுறா. குடுறா. என்ன மாப்ள, இமேஜினேஷனா? நார்மலாவே உன் தொல்லை எல்ல இல்லாம இருக்கும், இதுல இது வேறயா? என்னடா கிண்டலா? முன்னாடி மாதிரிலாம் இல்லடா. இந்த தடவை பாரு, வைத்திட்டு என் லவ் சொல்லதான்டா போறேன். அதை தாண்டி மாப்ள பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய், நான் டிலே பண்றதுக்கு எப்படி ஒரு காரணம் இருக்கோ, அதே மாதிரி அவ கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. தெரியுண்டி மாப்ள, நீ லவ்வா சொன்னதும் ஒன்ன கல்யாணம் பண்ணணும், அதுக்கு தானே? அதே தாண்டா மாப்ளே. சரி, நல்லா இருந்துட்டு போ. ஆனா ஒண்ணு மாப்ள, இந்த தடவை மிஸ் பண்ணிடாத. அவங்க அப்பா சாமியாடி திருவிழா முடிஞ்சதும் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லலாம் சுத்திக்கிட்டு இருக்கான். எவன் ஒருத்தன் சரியா சிக்கிறானோ அவன் தலையில இவளை கட்டி வச்சிருவான். அப்புறம் உன் லவ்வுக்கு சங்கு தாண்டியா? அந்த சரியானவனே நான் தான்டா. யாரு, நீயா? ஏண்டா, உனக்கும் அவளுக்கும் வயசே சரியா இல்ல. உன்னைய விட 3 நிமிஷம் மூத்தவடா. அதுலயும் இந்த ஊருக்காரங்க இருக்காங்களே, அவங்களாடா அவனுக்கு கல்யாணம் பண்ணியோ பையன் நம்பிக்கிட்டு இருக்க. டேய், எனக்கு அவனுக்கு பத்தியில கவலையே இல்லடா. ஆனா எனக்கு உன்னைய பத்தி கவலை இருக்கு மாப்ள. ஓ, நாளைக்கு ஊருக்கு வர வைத்துக்கிட்ட எப்படியாவது உன் லவ்வ சொல்லி ஓகே பண்ணிடு. இந்த ஊர்ல எவ்வளவு எதிர்த்தாலும் உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். டேய், என்ன நடக்காதுங்கிற தைரியத்துல பேசுறியா? குறிச்சு வச்சுக்க, இந்த திருவிழா முடியறதுக்கு முன்னாடி நான் வைத்திக்கு ப்ரப்போஸ் பண்றேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்டா. டேய், முதல்ல இந்த டியூப் லைட் கட்டுறதுக்கு கயிறை கொடுத்து சப்போர்ட் பண்றா, அப்புறம் நீ சர்ப்ரைஸ் கொடுக்கறியா இல்லையான்னு பார்க்கலாம். உனக்கு டேய் மாறி, டேய் இந்தடா. டேய், என்ன தனியா விட்டு போயிட்டான்? அண்ணே, நான் இந்த ஊருக்கு புதுசுனே. அம்மன் ஒரு ஸ்டாப் வந்தா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. சரிப்பா, கோயில் திருவிழாக்கு புரியா? ஆமாண்ணே, இந்த தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். வேண்டுறதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. நமக்கு எல்லாமே அந்த கடவுள் தான். அதனால நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு வேலையை இந்த கோயில் திருவிழால செஞ்சுட்டு போலான்னு வந்தனே. பரவாயில்லையே, எல்லாரும் கோயிலுக்கு வேண்டுதலுக்கு தான் போவாங்க. ஆனா நீ வேலை செய்ய போறங்கிற, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. பெருமைக்காகலாம் இல்லை, என்னை ஆரோக்கியமா படைச்ச இந்த கடவுளுக்கு நான் பண்ற கடமை, அவ்வளோதானே. அவ்வளோதானா? என்னப்பா இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டேன்? தற்குறித்தனமாக எல்லாரும் பேசி தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. இந்த காலத்தில் உன்னால எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது? நமக்கு எல்லாமே அந்த கடவுள் தானே. சும்மா சும்மா கடவுள்ன்ட்டே இருக்கியாப்பா. உங்க கூட அப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நானும் அப்படியே இறங்கி உங்க கூட கோயிலுக்கு வேலை செய்ய வந்துடும் போல இருக்கே. நான் குடும்பஸ்தம்பா, எனக்கு நிறைய கடமை இருக்கு. நீ இறங்க போற இடம் இந்த ஸ்டாப்பிங் தான். தயவு செஞ்சு இறங்கி போயிடு. ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. அந்த நன்றியும் அந்த சாமிக்கே சொல்லியிருப்பா. கண்டிப்பா சொல்லிடுறேன். சரிப்பா. என்னை நினைச்சு பெருமைப்பட்டுட்டு பையன் விட்டுட்டு போயிட்டான் பைத்தியக்காரன். ஆண்டவா, தேங்க்ஸ் ஆண்டவா. இது உனக்கு, இது எனக்கு, இது யாருக்கோ. ஆரம்பமே நீக்கு அதிர்ஷ்டம் தான். டேய் டேய் மாறி, இவனா? இவன் கண்ணில் படாம தானே போகணும்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது? எங்கடா இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? என்ன சொல்லலாம்? என்னடா, என்ன பார்த்ததும் என்ன பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? என்ன கரெக்டா சொல்றான்? வைத்திய பார்க்க போறேன்னு கண்டுபிடிச்சிருவானோ? இந்த பதட்டமான மூஞ்சுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுதே. டேய் மாப்பிள்ளை, இன்னைக்கு வைத்திக்கிட்ட லவ் சொல்ல போறியோ? சொல்லதான்டா போறேன். அப்ப வைத்தி வந்துட்டாளா? வரல, வந்துட்டே இருக்கா. அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் தான் போற. வா மாப்பிள்ள, நானும் வைத்திய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏய், அவ உனக்கு தங்கச்சி வேணும்.
உனக்கு அக்கா வேணும். டேய் உங்க அக்காவை நீ எப்படி பார்க்க போறியோ அது மாதிரி என் தங்கச்சியை பார்க்க நான் வர்றேன். வாப்போம். டேய் விளையாடாத, போயிடு. டேய் மாப்பிள இங்க பாடுறா. டேய் நான் நிஜமா தான்டா சொல்றேன். உன்ன மாதிரி இல்ல டேய். சின்ன வயசுல அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் அவளை என் ஆளுன்னு சொன்னியே, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்டா. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்றேன். வைத்து எனக்கு தங்கச்சி தான். வாடா மாப்பிள போலாம். இவனை எப்படி கழட்டி விடுறது? ஏன் மாப்பிள சின்ன வயசுல வைத்தி தானே உன்னைய ஸ்கூல் கூட்டு போவா? அப்படிலாம் கிடையாது. வைத்திக்கு துணையா தான் நான் கூட போவேன். அப்படின்னா இப்ப அவ சென்னையில இருக்கா. இப்ப அவளுக்கு துணையா அங்க யாரா இருக்கா? டேய் வாடா. டேய் மாப்பிள அது மாதிரி தான்டா நான் உனக்கு துணையா வரேன்னு சொன்னேன். வாடா. டேய் பேசாம வாடா. டேய் பஸ் வந்துருச்சுடா. ಚುಡರೋ ಜೀವನದ ಕಾಲರೋ ಅಚ್ಚು ಬೆಲ್ಲ ಶುಗರೋ ಯಾರ ಬೆತ್ತ ಫಿಗರೋ ஏண்டா மாறி எனக்கு ஒரு டவுட்டு. தெரியும்டா, இவ்வளோ அழகா இருக்காளே, சென்னையில வேற வேலை பார்க்கறாளே, அங்க எவனாவது பார்த்து கரெக்ட் பண்ணி கமிட் ஆயிருப்போலாம் தானே யோசிக்கிற. என் வயசு அப்படி இல்லடா. எப்படி மாப்பிள இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? உனக்கு அந்த டவுட் வந்துருச்சு தானே? உன் குறுக்கு புத்தி எப்படி யோசிக்குன்னு எனக்கு தெரியாதா? ஆனா என் ஆள் அப்படி இல்லடா. எனக்கு அவ, அவளுக்கு நான். அதான்டா ஃபேக்ட். அப்படின்னா விதி. அப்போ உன் லவ் சொல்ல போறியா? சொல்லத்தான்டா போறேன். கட்டழகு மலரே கையிரண்டு பவரு சுத்தி முத்தியவரு பத்து போட்ட தவறு என்ன மாறி ஆளே பார்க்க வளர்ந்துட்ட, தாடி மீசெல்லாம் வச்சு பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. நான் எப்படி இருக்கேன் வைத்தி? பைத்தியக்காரனாட்டம் இருக்க. மாறு இங்க என்னடா பண்ற? உனக்கு தெரியல, மரம் விழுந்து ஒயர் அறந்துச்சாம்டா. கொஞ்சம் அது போய் என்னன்னு பாரு. என்னம்மா போலாமா? வண்டி வேற திடீர்னு ஸ்டார்ட் ஆகல, அதான் லேட் ஆகி போச்சு. கோச்சுக்காதம்மா. நான் ஒன்றும் கோவப்படலப்பா. நீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோ மாறி இருக்கான், அவன் கூட சேர்ந்து நடந்து வர போறேன். வந்துருவோன்னு தெரியும், இருந்தாலும் எப்படி விட்டுட்டு போறது? வாமா போலாம். சரிங்க. ஏ மாறி ஐயா, அது கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாத்துரு. சரி. எங்கம்மா கிளம்பிட்ட? அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா, இந்த வருஷமாவது நீ நினைக்கிற மாதிரி நல்ல மாப்பிள்ள அமைஞ்சு சீக்கிரமே கல்யாணம் முடியணும்னு அம்மன் கிட்ட நல்லா வேண்டிட்டு வாமா. என்கிட்ட நிறைய ஜாதகம் வந்திருக்கு, நானும் பார்த்து எடுத்து வைக்கிறேம்மா. உங்களுக்கு வேற சிந்தனையே இல்லையாப்பா? எப்ப பாரு கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நீ இப்படி சொல்ற, உன் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லைன்னு ஊருக்காரங்க பின்னாடி பேசிக்கிறாங்கம்மா. அவங்கள விடுங்கப்பா, எனக்கு தெரியாத எங்க அப்பாவை பத்தி. நீங்க அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காம நிம்மதியா இருங்க, ஓகேவா? சரிம்மா. கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வாமா. சாமியாடி ஊருக்கெல்லாம் குறி சொல்றேன், ஆனா உன்னை பத்தி மட்டும் புரிஞ்சிக்கவே முடியலம்மா. ஐயா வீரனார் ஐயா, வந்திருக்கிற ஜாதகத்துல என் மருமக யாருன்னு காட்டிடுயா. ஊர்லாம் தேடுறான், நான் இங்கே உட்காந்துருக்கு. டேய் மாறி, உன் ஆளு கோயிலுக்கு வந்திருக்கான், நீ என்னடா இங்க பண்ற? கோயிலுக்கா? ஏன்டா சவால் விட்டவன் நீனு கொஞ்சமாவது ஷார்ப்பா இருக்க வேணாமாடா? நான் வந்து சொல்ற வரைக்குமா வெயிட் பண்ணுவேன்? போறேன்டா. கோயிலுக்குள்ள போறேன், என் ஆளை பாக்குறேன், சுபமுகூர்த்த தேதியை குறிக்கிறேன். ஊர் பெரியவங்க கிட்ட அடிவாங்க ரெடியாடுறா. வட்டா. ஊர் பெரியவங்கள்ட்ட அடி வாங்க வைப்பியா? இவன் செஞ்சாலும் செய்வான், எதுக்கும் ஃபாலோ பண்ணுவோம்.
வைத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணும்னு சொல்லிட்டு பேப்பரை நீட்டுற. பிரிச்சு படியேன். என்னாலாம் படிக்க முடியாது, நீயே சொல்லு. சரி நானே சொல்றேன். உனக்கே தெரியும்ல நான் உன்னை சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? காமெடி பண்ணாதடா. என்னை விட நீ 3 நிமிஷம் சின்ன பையன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குற? ஏய், இங்க இருக்கவங்க யார வேணா கூப்பிட்டு கேட்டு பாரு, நீ சின்ன பொண்ணா நான் சின்ன பையனான்னு சொல்லுவாங்க. என்னை விட 3 நிமிஷம் சின்ன பையன் நீ. சரியா? அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இப்ப எப்படி பேசுற? வெக்கமா இல்ல? 5 வயசுல நடந்தது பத்திலாம் பேசாத. அதான் 10ஆவதுலயே உன்கிட்ட நான் லவ் சொல்லிட்டேன்ல. அப்பவே உன்னை நான் ஓங்கி ஒரு அரை விட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப வந்து அதையே பேசிட்டு இருக்க? ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல இவ்வளவு நாளா? அது எனக்கு இன்னும் எந்த ஜாதகமும் செட் ஆகல. ஏன் ஜாதகத்தை கூட நல்லா செட் ஆகும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த பேப்பரை கொடுத்து எங்க அப்பாவை பார்க்க சொல்றேன். ஏய் உன்கிட்ட பேசினா ஏன் உங்க அப்பா பத்திலாம் பேசிட்டு இருக்க? எங்க அப்பா உனக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி புரிய வைப்பாரு. சரி சரி, எங்க அப்பாட்ட கொடுத்துறேன், பேசிக்கோ. வைத்தீஸ்வரி, வைத்தீஸ்வரி. தெரியலையே. ஏண்டா ஊர் உலகமே தேடிட்டு இருக்க உன்னைய, இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க. வாழை பாத்தியா? பாத்துட்டேன்டா. நீ சோகமா நின்றுகிட்டு இருந்த பார்த்தா முடியாதுன்னு சொல்லிட்டாளா? அவ அப்பன்ட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. அவங்க அப்பங்கிட்ட சொல்றேன்னு சொன்னாளா? டேய், அவங்க அப்பன் சொன்னா ஊருக்காரங்க எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்காமலே அடிப்பாங்களடா. சாவு. அது இல்லாம பவனி வர்றங்கிற பேர்ல அருவாள் எடுத்து ஒரே போடா போட்டுட்டு சாமி போட்டுருச்சுன்னு சொல்லிடுவான்டா. டேய் உன்னே தான்டா. டேய் செவனேன்னு வாடா. டேய் கனவா? இத மத்த விஷயம் மாதிரி பண்ணிடாதீங்க, உடனே முடிச்சு விடுங்க. கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா இருந்துருவேனா? இது உங்களோட பிரச்சனை இல்லையா? ஊரோட ஒட்டுமொத்த கௌரவமே இதுல தான் அடங்கி இருக்கு. நீங்க கவலைப்படாம போங்க, காதும் காதும் வச்ச மாதிரி நான் முடிச்சு தரேன். எனக்கு அது போதுங்க. இதோ பாருங்க வந்துட்டான், கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. டேய் மாரி, ஆஹா, இங்க வாடா. சொன்ன மாதிரியே இந்த வைத்தி கொளுத்தி போட்டா போல இருக்கே. இந்த நேரத்துல தான் சாதுரியமா செயல் பண்ணுண்டா மாறி. டேய் வாடா. கட்டுக்காத மாதிரியே போயிடுற மாதிரி. ஆனா இத வந்துட்டேனே, அங்கதானே வந்துட்டு இருக்கேன். டேய் மாரி, இந்த இறக்கத்துல தான் ஏறி வந்துட்டு இருக்கேன். அத வந்துட்டேனே. அங்க பாருங்க, நீங்க கூப்பிட்டு எவ்வளவு ஏத்தமா மதிக்காம போறான் பாத்தீங்களா? அவன் எங்கிட்டயே வேலையை காட்டுறானா? நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். ஏய் சாத்தையா, 2 பேரும் இங்க வாங்க. சொல்லுங்கண்ணே. அவனை போய் பிடிச்சிட்டு வாங்கடா. சரிங்கண்ணே. டேய் டேய் நின்றா. டேய் 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 மாரி, டேய் ஓடாதடா, நில்றா, சொன்னா கேளுடா மாரி. டேய் 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 ஓடாதடா. டேய் சொன்னா கேளுடா மாரி. டேய் டேய் நில்றா. ஓடாதடா டேய். நீயா?
ஆமா, நீ என்ன புடிச்சு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியா? ஏய், யாரு வந்து என்ன மிரட்டினாலும் பாத்துக்க, நான் என் மனசை மாத்திக்கவே மாட்டேன். ஆ? டே பைத்தியம், எங்க அப்பா கிட்டே இன்னும் சொல்லலடா. சொல்லலையா? யார்கிட்ட கதை விடுற? அப்புறம் ஏன் துரத்துறானுங்களாமா? நீ ஒரு அரை மென்டல், நீ ஓடி வர துரத்துறாங்க. இவ்வளவுதானே? இது புரியாம தான் தெரு தெருவா ஓடி காமெடி பண்ணியிருக்கேனா? நீ எதைத்தான் முழுசா புரிஞ்சிருக்க? தானா போய் தண்டவாளத்துல தலை வைக்க பாத்தியன்னு போனா போதுன்னு காப்பாத்தி விட்டுருக்கேன். போடா, ஒழுங்கா இதுக்கு மேலேயாவது உருப்பட பாரு. என்னது? நீ என்ன காப்பாத்தினியா? நீ வரலனாலும் என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். போ போ. ஐயே போடா சின்ன பயல. ஏய், அத மட்டும் சொல்லாத பாத்துக்க. அப்படிதான்டா சொல்லுவேன், சின்ன பயல. போடா. வைத்திய, இங்க பாரு. தாடி மீசையெல்லாம் நரைச்சு பெருசானாலும் ஒத்துக்க மாட்டா போலே. எங்கடா அவன்? அண்ணே ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டானே, கண்டுபிடிக்க முடியலண்ணே. அவன் எங்க போயிருந்தாலும் என்கிட்ட வந்து தானே ஆகணும். பாத்துக்கலாம் போ. இதுக்கு தாங்க சின்ன பசங்களை நம்பி பொறுப்பான வேலையை கொடுக்க கூடாதுங்கிறது. என்ன ஏதுன்னு கேட்காம ஓடிட்டான் பாத்தீங்களா? அவனை விடுங்கயா, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஊரு கோடியில இருந்து பக்கத்தூர் வரையும் சீரியல் செட்டும் மைக் செட்டும் சாயங்காலத்துக்குள்ள கட்டி முடிச்சு ஜமாயிச்சிருவோம். எனக்கு என்னன்னா அம்மன் கோயில் திருவிழா மாதிரி ஐயனார் கோயில் திருவிழாவும் சிறப்பா நடக்கணும். சூப்பரா பண்ணிடலாம்யா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. அண்ணே ஒரு பாக்கெட் சிகரெட்டு கொடுண்ணே. சொல்லுங்கண்ணே. பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோண்ணே. பொண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு. மற்றதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும். ஆமாம்மா, அவசரப்பட்டு முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நீங்கள் சொல்கிறது சரி தானே. நல்ல பிள்ளைங்க மாதிரி நடிக்கிற பொண்ணுங்க தானே அதிகமாக இருக்கு. சரி, இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே அண்ணே, சிகரெட் கேட்டுருந்தேன். இல்லப்பா. அண்ணே, என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாப்பா. எங்க ஊரு பொண்ணுங்களாம் தங்க மாதிரி கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே, எங்க ஊரு பொண்ணுங்கெல்லாம் சுதந்திரமா முடிவு எடுப்பாங்க, சுய கட்டுப்பாடோட இருப்பாங்க. நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணுங்கண்ணே, வாழ்க்கை நல்லா இருக்கும். சின்ன பையன் நீ ஏன் இந்த அளவுக்கு சொல்லும் போது உங்க ஊர் பொண்ணை விட்டுடக்கூடாதுன்னு தோணுது. அவ்வளவுதாங்க, நல்ல விஷயத்த தாமதிக்கவே கூடாது. ரொம்ப நன்றிப்பா, கல்யாணத்தை சந்திப்போம். சரிண்ணே சரிண்ணே. அண்ணே, இனிமே விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். வண்டி எடுங்களா, போலாம். டேய், அவன்கிட்ட என்ன சொன்ன? நம்ம ஊருக்கு பொண்ணு பார்க்க வந்தாரா? நான் சொன்னதை கேட்டு கல்யாண தேதியே முடிவு பண்ணிட்டு போறாரு. சூப்பர் மாப்ள, சபாஷ். தேங்க்யூ. அட பாவி பைத்தியக்கார புண்ணாக்க, அவன் யார பொண்ணு பார்த்துட்டு போறான்னு தெரியுமா? யார சேகரு? வேற யாரும் இல்ல, உன் ஆளத்தான். என்னடா சேகரு சொல்ற? என்ன நொன்னடா சொல்ற? வலிய வந்த வாய்ப்பை இப்படி நடுவ விட்டியடா. சீக்கிரம் அவனை பிடிச்சி கதையை மாத்துடா. போயிட்டுடா. காத்திருந்தவன் பொண்டாட்டி இன்னைக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டானே. டேய் மாறி, டேய். என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமா. அவங்க கிட்ட என்ன சொன்ன? எங்க அப்பாக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன உனக்கு பிடிக்கலையா? ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கல்யாணம் கட்டிக்கணும், கட்டிக்கிறியா? அதுக்கு போய் எங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோ. அப்ப அவரு ஒத்துட்டா உனக்கு ஓகேவா? டேய் போடா சின்ன பயலே.
போடி போ. உங்க அப்பா கிட்ட வந்து கேட்க மாட்டேன்னு நினைக்கிறியா? கேட்கறேன், கேட்டுட்டு வந்து உன்னை பாக்குறேன். வா வா, நானும் எங்கேயும் போக மாட்டேன், எங்க வீட்டில் தான் இருப்பேன். வீரனார்கிட்ட குறி கேட்டு எல்லாரும் இன்னைக்கு வரப்போறாங்க. என்ன பண்ண போறேனே தெரியலையே. ஐயா கவலைப்படாதீங்க, எங்கேயும் போயிருக்காதீங்க. என்ன தப்பு பண்ணுனேனே தெரியலையே. வீரனார் என்ன இப்படி சோதிக்கிறாரு. வீரனாரோட காப்பு எங்க போயிருக்கும்னே தெரியலையே. ஐயா எடுத்தவன் எவனா இருந்தாலும் ஊரு எல்லையை தாண்ட முடியாதுங்க ஐயா. கலங்காதீங்க ஐயா, நம்பிக்கையோட இருங்க. ஆளுங்களை விட்டு தேட சொல்லியிருக்கேன். எங்கடா இருக்கீங்க? பொருள் கிடைச்சதா இல்லையா? என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, பொருளோட தான் வரணும். என்ன புரியுதா? இன்னைக்கு நம்மள ஒரு வெட்டுனாலும் பரவாயில்ல, சொல்லியே ஆகணும். ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடுங்க. கிடைச்ச உடனே ஃபோன் பண்ணுங்க. ஐயா நம்பிக்கையோட இருங்க ஐயா, கண்டிப்பா கிடைக்கும். அந்த வீரனார் உங்களை கைவிட மாட்டாருங்க ஐயா. நீங்க சாமியாட தயாரா இருங்க, காப்பு கண்டிப்பா கிடைச்சிடும். சரி சரி, நான் போறேன். நம்மளுக்கே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் தைரியம் வருது. கேட்கலான்னு போனா அவ துரத்தி விடுறான். இந்த ஆளா ஏதோ பறி கொடுத்தோம். நிஜமாலுமே தங்க தானா? யார் இவன்? 10 நிமிஷம் இல்லை அதில் உட்காந்துருக்க போஸே சரியில்லையே. என்ன டேய், யாரா நீ? ஐயோ, டேய் இதெல்லாம் யாரோடது? இதில் வேற ஒன்றுமே சிக்கல. இதில் இவன் வேற வந்து நின்றுட்டான். நேரம் பார்த்து ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது. எடுத்து கட்டு சீக்கிரம். அப்படி இப்படி. டேய் களவாணி பயிலாடா நீ? டேய் நில்றா. ஐயோ விடாம துரத்திட்டு வரானே. ஏறி இறங்கி ஓடுறானே. டேய் நில்றா. வாடா டேய் நில்றா. வால டேய் அந்த முந்தா வர்றான் பாரு. டேய் நில்றா. நில்றா டேய் நில்றா. போல இருக்கே. டேய் எவ்வளவு கிட்ட வர்றான் பாரு. டேய் நில்றா. டேய் நில்றா. ஐயோ இவன் பிரச்சனை பண்றது நீ வேற துரத்திட்டு இருக்க. நான் உள்ள வரேன். விடு. நீயா நாவா தெரியலையே. ஐயோ. டேய். விடு. இவனா? இந்தடா பையன் நீயே வச்சுக்கோடா. ஓடலடா. டேய் நிஜமாவே களவாணி பயிலாடா நீ? அடப்பாவி, இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்து இப்பதான் கண்டுபிடிச்சாடா. இருடா, ஊர்காரனை கிட்ட உன்னை புடிச்சு கொடுக்குறேன். என்னது? ஊருக்காரங்கிட்ட புடிச்சு கொடுப்பியா? அட போடா. அப்பா ஏய் இதுக்கு மேல என்னால முடியலடா. அப்பா மொத்த ஊரையும் சூறையாடி வச்சிருப்பான் போல இருக்கே. என்னது காப்பு? வணக்கம் பிரசிடண்ட் ஐயா. வணக்கங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா, ஊரே ஜொலிக்க வச்சாச்சுங்கய்யா. எல்லாம் அந்த வீரனாரோட செயல்தான். ஐயா இன்னும் வேற என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க ஐயா, சிறப்பா செஞ்சிருவோம். ஆமா கையில என்னங்க ஐயா? இதுவா? இது என் பரம்பரை பொக்கிஷங்கய்யா. என்னையா சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே.
பரம்பரையா நாங்க குறி சொல்ல இதுதாங்கய்யா காரணம். இந்த காப்பு தான் எங்க சந்ததியோட அடையாளம். குறி சொல்லும் போது இந்த காப்பை என் கையில போட்டுக்கிட்டு குறி சொன்னாதான் வீரனோட வாக்கே என் வாயில வரும். அப்ப இது விலை மதிப்பில்லாத சொத்துன்னு சொல்லுங்க. ஆமாங்கய்யா. அப்ப அதை எங்க எடுத்துட்டு போறீங்க? ஐயா, இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு பாலிசு போட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஐயா, சில விஷயங்கள் பழசா இருந்தாதான் அழகே. செயற்கையா அதை அழகாக்குறோங்கிற பேர்ல அதனுடைய அடையாளத்தை அழிக்கிறோமே தவிர அதை அழகாக்குறது இல்லையா? அட ஆமாங்கய்யா, நீங்க சொல்றதும் சரிதாங்கய்யா. கொஞ்ச நேரத்துல மிகப்பெரிய தவறு பண்ண பார்த்துட்டேங்கய்யா. அந்த வீரனாரு தான் உங்க ரூபத்துல வந்து எனக்கு புத்தி சொல்லி இதை காப்பாத்திருக்காருங்கய்யா. ஐயா, இந்த மாதிரி குறி சொல்றது, புத்தி சொல்றது, இந்த மாதிரி நல்ல காரியத்தெல்லாம் நீங்களே செய்யுங்க ஐயா. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன். நான் சாமி கும்பிட்டு கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஆத்தா, வழியை காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆத்தா. அப்பா, அப்ப காஃபியாவது குடிங்கப்பா. ஆமா, காப்பு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் வேண்டாம். அப்பா, கொஞ்சமாவது இதைத்தானே குடிங்கப்பா. தேடிட்டு இருந்தீங்க. இந்தாங்க. வீரனாரே, காப்ப திரும்ப கொண்டு வந்து என்கிட்டயே சேர்த்துட்டியா ஐயா? டேய், இது எப்பறம் அவன் கையில? ஒரு திருடன் வச்சிருந்தான். அவனை பிடிக்கலான்னு போகும்போது அவன் விட்டுட்டு ஓடிட்டான். என்னடா கதை விடுற? திருட்டு பயல. ஐயா, நான் திருடல, திருடினவன் ஓடிட்டான். அப்பா, அவன் திருடி இருக்க மாட்டான்ப்பா. அவனையே சந்தேகப்படுறீங்க? சும்மா இருமா, உனக்கு தெரியாது. இவன் தாமா திருடி இருக்கான். ஆனா இவனா கொடுக்கலாமா, வீரனார் கொடுக்க வச்சிருக்காரு. பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்ப்பா. மாறி எனக்கு சின்ன வயசுல இருந்து நல்லாவே தெரியும். உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. உங்களுக்கு என்னையா தெரியும்? அவளை நான் சின்ன வயசுல இருந்து விரும்புறேன். அது உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியும். நீங்க சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவ சொல்லியிருக்கா. அதுவாது உங்களுக்கு தெரியுமா? எனக்காக தான் அவ கல்யாணத்தை இத்தனை வருஷமா தள்ளி போட்டே வரா. அதுவாது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, உளறானே. உங்க பொண்ணை பத்தியே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, என்னை பத்தி எல்லாம் தெரியும்னு எப்படி நீங்க சொல்லலாம்? நான் காதலிக்கிற விஷயத்த காலையிலேயே உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா அப்ப கூட வைத்தி தான் நிலைமை சரில போயிட்டு அப்புறம் வான்னு சொன்னான். அதுவாது உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்ப கேக்குறேன், வைத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. உங்களை விட அவளை நல்லா வச்சு பாத்துக்கிறேன். முடியாதுடா. காப்ப திருடுற மாதிரி திருடிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறியாடா? நான் இல்லைங்க. இப்ப தெரியுதுடா நீ யாருன்னு. உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுடா. போடா வெளியில. பா, மா, நான் உயிரோட இருக்கணும்னா நீ உள்ள போ. போடா வெளியா.
நீ வாமா. போமா. இவன் செல்வாக்கா இருப்பா, போயிட்டு வா. இவன் வீரனா இருப்பான், கூட துணையா இருப்பான், போயிட்டு வா. வா. வேகமா வாமா. நினைச்சதெல்லாம் நடக்கும், போயிட்டு வா. வா. நினைச்சது நடக்கும், போ. போ போ. வாங்க. இங்கே நில்லு. வாடா, உன்னை தாண்டா, இங்க வாடா. வா. அப்படியே நில்லு. ஏய், நீங்க வாடா. வா. போய் 2 மாலை எடுத்துட்டு வா, போடா. போடா, சீக்கிரம் போடா. சரிங்க சாமி. ஏய், சாமி சொல்லுது. நவருங்க. சீக்கிரம் போடா. சீக்கிரம் வா. மாலை எங்க இருக்கு? மாலை. வாடா. வா. குடு. வாங்கடா மாலைய. வாங்க மாலைய. ஓட்டுக்குங்க 2 பேரும். ஓடுற மாத்தி மாலைய. டேய், ஓடுங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சாமியே சொல்லிச்சுல, மாலையை போடு. சாமி குத்தா ஆடு போடு. போடுறா. யோசிக்கிறேன். ஐயா, சேகர், முன்னாடி வராத, போயிரு. ஐயா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஐயா. நான் காட்டுறத ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நீங்க என்ன முடிவு வேணா எடுங்க. மாப்பிள, சூப்பர் சேசிங்க மாப்பிள. டேய், நீ எங்கடா இருந்த? மாப்பிள, அவனை நீ எப்போ துரத்த ஆரம்பிச்சு அப்பையில இருந்தே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. இங்க பாரு. ஏண்டா, வீடியோ எடுத்த நேரம் அவனை பிடிச்சிருந்தீங்கன்னா ஊர்க்காரன்ட்ட நல்ல பேராவது கிடைச்சிருக்குமேடா. ஏன் மாறிங்கிறது நல்ல பேர் தானே? அட போடா. இப்ப புரியுதாங்க ஐயா. மாறி ரொம்ப நல்லவன். உங்க பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். உங்க பொண்ணும் அவனை லவ் பண்றாங்க ஐயா. தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க ஐயா. என் பொண்ணை வேற ஒருத்தனுக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு என்னால மாத்திக்க முடியாது. ஐயா, வார்த்தை முக்கியமா இல்ல உங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியமா? ஐயா, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா? உங்க வார்த்தைய சாமி வாக்கால மாத்த முடியும். செய்வீங்களா? போதுமோடோ. அதனால தான் நீ என்னோட காதலை அக்செப்ட் பண்ண மாட்டியா? ஆமான்னு எத்தனை தடவை சொல்றது? ஓகே, ஆனா நான் என் காதலை தோக்க விட மாட்டேன். உன்னோட காதலை சேர்த்து வச்சு நான் உன் மேல வச்ச காதல் உண்மையானதுன்னு ப்ரூவ் பண்றேன். மணியா, என்ன பண்ண போற?
காதல்னா என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைக்க போறேன். ஆத்தா, வழியை காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆத்தா. என்ன இன்னும் ஆளை காணோம்? ஒருவேளை வேற ரூட்ல போயிருப்பானோ? வரான் வரான் வரான். டேய், யார் நீ?